மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள், நிறைய நோய்களுக்கு காரணம் நம்ம உடல்ல டாக்ஸின்ஸ் நிறைய சேர்றதுதான். இதுல முக்கியமா டாக்ஸின்ஸ் சேர்றதுக்கு நம்மளே செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அதிகமா வியர்வை வராமல் இருக்கிறது. வியர்வை வந்தாலே நம்ம பல பேருக்கு பிடிக்கிறதே கிடையாது. ஐயோ வேர்க்குதுன்னு சொல்லிட்டு உடனே ஃபேன்லயோ இல்ல நம்ம ஏசிலயோ இருந்துக்கிறோம். ஸோ நமக்கு ஒரு உடல் உழைப்பு அப்படின்றதே குறைஞ்சிக்கிட்டே வருது. பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் குறையும் போது வியர்வையும் நமக்கு குறைந்து கழிவுகள் வெளியேறாமல் உடல் சூடு நமக்கு அதிகமாகுது. பொதுவாகவே நமக்கு என்னன்னா, ஸ்வெட் ஆகும்போது அதிகமான வியர்வை வரும்பொழுது நமக்கு நல்ல விஷயங்கள் தான் நம்ம உடல்ல நடக்குது. ஸோ கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பாடியோட டெம்பரேச்சர், அடுத்தது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரோமங்கள் வழியாக வியர்வை வெளியேறும் பொழுது உடல்ல ஒரு உடல் நிலையோட வெப்பம் சீராக பராமரிக்கப்படுது. இப்ப வியர்வை வெளியேறாமல் இருக்கும்பொழுது என்ன ஆகும்? உடல்ல கழிவுகள் நிறைய சேர ஆரம்பிக்குது. அதே மாதிரி தண்ணீரும் நம்ம குடிக்கிறதும் கிடையாது. நீர்ச்சத்து இருக்கக்கூடிய விஷயங்கள், ஃப்ரூட்ஸோ இல்ல வெஜிடபிள்ஸோ நம்ம சாப்பிடுறதும் இல்லை. அந்த மாதிரி நம்ம உணவு உண்டைகள் மாற்றம் ஏற்படும் பொழுது உடல்ல ரத்தத்தில் அதிகமான கழிவுகள் சேர ஆரம்பிக்கும். இதே மாதிரி பார்த்தோம்னா, சரியா தண்ணீர் சத்து இல்லாம ஃபைபர், நார்ச்சத்து இல்லாத உணவுகளும் நம்ம நிறைய சாப்பிடணும் இருக்கோம். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளோ, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அதிகமா நார்ச்சத்து இல்லாம வெறும் மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளோ நம்ம சாப்பிடும்போது உடல்ல குடல் பகுதியில அதிகமான கழிவுகள் அப்படின்றது ஏற்படும். ஸோ குடல் கழிவுகள் ஏற்படும் பொழுது, ஸோ நம்ம சாப்பிட்ட உணவு சரியா ஜீரணம் ஆகாமல் இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல பாதிப்புகள் ஏற்பட்டு கழிவுகளின் தேக்கம் அதிகமாகுது. கழிவுகளின் தேக்கம் நம்ம உடல்ல அதிகமாகும் போது என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம உடல்ல டாக்ஸின்ஸ், கழிவுகள் நிறைய இருக்குன்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். என்னென்னு பார்த்தோம்னா, திடீர்னு ஸ்கின், நம்மளுடைய முகமா இருக்கட்டும் தோலா இருக்கட்டும், ஒரு பொலிவு இல்லாத மாதிரி ரொம்ப டல்லா ஆயிடும். ஸோ அங்கங்க நமக்கு பிளாக் பேச்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை நிறைய இருக்கும். ஸோ தலைமுடி உதிர்ந்துட்டே இருக்கிறது, கண் பார்வை குறைபாடு ஏற்படுறது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம உடல்ல டாக்ஸின்ஸ் இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்தும். முக்கியமாக நம்ம பேசும்போது வாயில ஒரு பேட் ஸ்மெல் வர மாதிரியோ பேட் ஓடர் வர மாதிரியோ இருக்கும். ஸோ இந்த விஷயங்களும் நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம உடல்ல டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா வரக்கூடிய அறிகுறிகள் தான். இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம உடல் முழுவதுமே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு எந்த மாதிரியான உணவு முறைகளும், இந்த மூலிகை எல்லாம் சாப்பிட்டா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே சில மூலிகைகள், ஒற்றை மூலிகைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த ஒற்றை மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் ஒன்னொருத்துக்கும் ஒரு ஆக்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆக்ஷன் படி பார்க்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற மிக சிறந்த மூலிகைகள் அப்படின்னு பாக்குறேன். ஒரு நாளும் ஒவ்வொரு மூலிகையை நம்ம பயன்படுத்தும் பொழுது கழிவுகள் வெளியேறும். ஸோ அப்ப முதல்ல அப்படின்னு பார்க்கும்போது கறிவேப்பிலை. ஸோ இந்த கறிவேப்பிலை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம என்ன நினைப்போம், கறிவேப்பிலைனாவே ஹேர் க்ரோத் நமக்கு நல்லா இருக்கும், முடி வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது உண்மைதான். அதனோட சேர்ந்தே நம்ம குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். நம்ம உடல்ல அயன், இரும்பு சத்து அதிகமாக ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். பெஸ்ட் லிவர் டானிக், இந்த கறிவேப்பிலை பெஸ்ட் லிவர் டானிக் அப்படின்னு சொல்லலாம். தினம்தோறும் காலையில இந்த கறிவேப்பிலை ஜூஸ் நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ 2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை எடுத்து போட்டு நல்லா அரைச்சி, இதனோட ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு அதுவும் அரைச்சி ஃபில்டர் பண்ணிட்டு 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு நம்ம பருகிக்கிட்டே வரணும். ஸோ இந்த கறிவேப்பிலை சாறு தினம்தோறும் குடிக்கலாம். இல்லைன்னா வாரம் 2 முறையோ 3 முறையோ நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்படி பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. அடுத்து முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கீழாநெல்லி. ஸோ இந்த கீழாநெல்லியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட் லிவர் டானிக். ஸோ கல்லீரல்ல இருக்கக்கூடிய
கழிவுகளை வெளியேற்றக்கூடியது, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. ஸோ உடல் முழுவதுமே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு இது நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மூலிகையை பயன்படுத்தும் பொழுது உடல் முழுவதுமே நமக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும். அதுதான் துளசி. துளசி இலைகளை நம்ம பயன்படுத்தணும். ஸோ தினம்தோறும் துளசி ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகை. கருந்துளசியா இருந்தா ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கருந்துளசி சாறு நம்ம பயன்படுத்தும் போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். ஸோ இதுவுமே ஜூஸ் மாதிரி. ஸோ அந்த கருந்துளசியை ஜூஸ் மாதிரி போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து நம்ம பருகிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி பருகும் போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமான ஒரு மூலிகை இது வல்லாரை. ஸோ வல்லாரையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம நினைக்கிறோம் பிரெயினுக்கு நல்லதுன்ட்டு. அதை தாண்டி சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வல்லாரையை நம்ம அடிக்கடி உணவுல கொடுக்கலாம். முக்கியமாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவர்களுக்கெல்லாம் மிக சிறந்த ஒரு மூலிகையாக திகழ்வது இந்த வல்லாரை. ஸோ வல்லாரையும் காலையில ஜூஸ் மாதிரி குடிச்சணும். இது எல்லாமே எம்டி ஸ்டொமக்ல குடிக்கும் பொழுதுதான் அதனோட பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக நிறைய ஃபைபர், அதாவது நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய தொந்தரவே இல்லாம நமக்கு கரெக்டா நடக்கிறதுக்கு இது நமக்கு பயன்படுது. இதை தாண்டி வேறு என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவு முறையில் மாற்றம், அதிகமான மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளோ பதப்படுத்தப்பட்ட உணவுகளோ நம்ம தவிர்க்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி தவிர்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இதனாலதான் சொல்றோம், காலைல கொஞ்ச நேரமாவது நம்ம வாக்கிங் பண்றதோ இல்ல எக்ஸசைஸ் பண்ணதோ வேர்க்க நம்ம உடற்பயிற்சி செய்யும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும், கழிவுகள் நமக்கு வெளியேறும். இதுவே சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா நஞ்சு முறிவு சூரணம் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கு, ரத்த சுத்தி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசனும் இருக்கு. இதை ரெண்டுமே நம்ம பயன்படுத்தணும். ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், உடல் முழுவதும் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறும். ஸோ டாக்ஸின்ஸ் வெளியேறுதுன்னா நமக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பாடி ஃபுல்லாவே ஒரு லைட் ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ ஏதோ உடல் எடை இவ்வளோ எடை இருக்குன்னே தெரியலைங்க, ஃப்ரீயா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா ஸோ உடல் எடை அதிகரிக்கிறது, நிறைய பேருக்கு ஒபிசிட்டி இருக்குன்னா அது குறைவதற்கும் இந்த சாறுகளோ இந்த மருந்துகளோ நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தா அதை மாற்றம் செய்துட்டு வரும்போது உடல் எடையும் குறைந்து உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளும் மொத்தமாக நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவுல சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.